ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ். கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். நான் மலேசியாவிலிருந்து உங்கள் சாமி. ஓகே நண்பர்களே, நான் இன்றைக்கி ஒரு சின்ன தகவல் வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த மியூசிக் ஆல்பம் எடிட்டர். இந்த இருக்க பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் அப்படி என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா MP3 சாங்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஜய் பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபோட்டோ தான் அதில் இருக்கும். விஜயோட ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு நம்ம ஃபோட்டோ அதில் வந்து நம்ம அழகாக செட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய் மியூசிக் ஆல்பம் எடிட்டர் நீங்கள் டைப் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு இதேமாதிரி வரும். இதேமாதிரி வந்துன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா எங்கள் வீடியோக்கு மேலே லிங்க் கொடுப்போம். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஓகே, நான் இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளே போகிறேன். பாருங்கள், உள்ளே போனோடனே நான் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து எல்லா MP3 சாங்லையும் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி செட் பண்ணணும்னு மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன். ஓகே, நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு டச் பண்ணுறேன். பாருங்கள், இது எல்லாமே MP3 சாங் தான். ஓகே, நான் ஏதாவது ஒன்று டச் பண்ணுறேன். டச் பண்ணோடனே பாருங்கள், உங்களுக்கு இதேமாரி வரும். இதேமாரி வந்தோடனே நீங்கள் வந்து மேலே பாருங்கள், CHANGன்னு வச்சுருக்கீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிட்டு கேலரி வரும். கேலரி வந்தோடனே எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு அப்புறம் கேலரி போங்க. கேலரி போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ நீங்கள் வந்து இதில் செட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி எல்லாம் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் செட் பண்ண முடியாது, ஏன்னா வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுனால எனக்கு வந்து செட் ஆகாது நண்பர்களே. நீங்கள் இதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ வந்து இங்கே கரெக்டாக இங்கே வந்துடும். இந்த இடத்துக்கு வந்தோடனே நீங்கள் கீழே போங்க. கீழே போனோடனே நீங்கள் வந்து சேவ்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சேவ் வந்து டச் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். நண்பர்களே. இவ்வளோதான். நான் பாருங்கள், நான் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் வந்து அழகாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஃபோட்டோவோ இல்லை உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவோ நீங்கள் வந்து என்னென்ன பாட்டு வச்சுக்கலோ எல்லா பாட்டுக்கும் நீங்கள் வந்து அழகாக செட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இவ்வளோ தான், ஒரு சின்ன தகவல் தான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் பிளேயரில் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், உங்கள் ஃபோட்டோலாம் அழகாக செட் ஆகிருக்கும். பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து ஒரு பாட்டை வந்து டச் பண்ணுறேன். பாருங்கள், கீழே பாருங்கள், அந்த ஃபோட்டோவோட கரெக்டாக வந்துருக்கு. பாருங்கள், அதே மாதிரி வந்து இந்த MP3 சாங் வந்து உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த ஃபோட்டோவோட தான் அவங்களுக்கும் போய் சேரும். இவ்வளோதான் நண்பர்களே. பாருங்கள், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு தகவல் தெரியும்னா வீடியோக்கு மேலே லிங்க் கொடுப்போம். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி